இப்போ நம்ம எல்லாருக்குமே உணவு பிடிக்கும். உணவு பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க? உணவுல எத்தனையோ வகைகள் இருக்கா இல்லையா? ரைஸ் இருக்குது, தயிர் சாதம் இருக்குது, பிரியாணி இருக்குது, நான் வெஜிடேரியன்ல நிறைய ஐட்டங்கள் இருக்குது, பழங்கள் இருக்குது, காய்கறிகள் இருக்குது. இன்னும் எவ்வளவோ உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுல எத்தனை விதவிதமான விஷயங்கள் இருக்குது. பரோட்டா முக்கியமானது, அதை மறந்துட்டோம். தோசை இருக்குது, தோசையிலே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. மஷ்ரூம் பிரியாணி பிடிக்கும். அந்த மாதிரி உணவுகள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும். அவங்கவங்க பிடிச்சதை சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். பிடிக்காத சாப்பிடாம இருந்துக்கிற வேண்டியதுதான். இதுல என்ன இருக்குது? சரி. ஆனா இந்த தண்ணின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அந்த தண்ணியில எந்த வகையும் கிடையாது. தண்ணி ஒண்ணுதான். அது பிடிக்குது பிடிக்கல அப்படின்ற அந்த சாய்ஸ்குள்ளேயே அந்த தண்ணி வராது. தண்ணிங்கிறது மஸ்ட். சரிதானே? இந்த அக்குபங்சர் வாழ்க்கை அறிவியல் என்பது தண்ணி மாதிரி. மற்ற எத்தனையோ விஷயங்கள் நம்ம உலகத்துல கத்துக்கிறதுக்கு இருக்குது. நமக்கு பிடிச்சா கத்துக்கலாம், பிடிக்கலன்னா விட்டுறலாம். இப்போ டிரைவிங் இருக்குது. டிரைவிங் தெரிஞ்சாலும் நல்லா இருக்கலாம், தெரியாட்டியும் பிரச்சனை இல்லையே, டிரைவர் வச்சுக்கலாம். ஆப்ஷன்ஸ் இருக்குதா இல்லையா? இதெல்லாம் சாப்பாடு மாதிரி, பிடிச்சே சாப்பிட்டுக்கலாம், பிடிக்காத விட்டுறலாம். ஆனா தண்ணியில அந்த மாதிரி விஷயங்களே இல்லை. இந்த அக்குபங்சர் வாழ்க்கை அறிவியல் என்பது தண்ணி மாதிரி. இது பிடிக்குது பிடிக்கலன்ற கேட்டகரிக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாது. இது மஸ்ட், தேவையானது. இதுல ஆப்ஷனே கிடையாது. அதுவும் இன்றைய காலகட்டத்துல அக்குபங்சர் வாழ்க்கை அறிவியல் முக்கியமா அதனுடைய மருத்துவ நுட்பங்கள் மற்றும் அணுகுமுறைகளை பற்றிய புரிதல்கள் என்பது நமக்கு அத்தியாவசியமானது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். ஸோ இவ்வளவுதான். நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். எப்பவும் சொன்ன மாதிரி நம்ம என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அதனுடைய நோட்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணிடுவோம். இந்த நோட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரியா? ஸோ இந்த வகுப்பு அக்குபங்சர் வாழ்க்கை அறிவியல் மற்றும் மருத்துவ நுட்பங்கள் மற்றும் அந்த மருத்துவ நுட்பங்களை செயல்முறைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகுப்பு இது. இந்த வகுப்பை நாம் தொடங்கலாம். அடிப்படையா ஒரு கொஸ்டின், அறிவியல் என்றால் என்ன? வாட் இஸ் சயின்ஸ்? இப்போ உடலை எடுத்துக்கொண்டால் உடலுடைய தோற்றமான தன்மை அப்படிங்கிறது உடலுடைய ஒரு பகுதி தானே. உடலுடைய ஒரு மனிதனுடைய இன்னொரு அம்சம் மறைவானதாக இருக்கிறதா இல்லையா? அவனுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் மறைவானது, மனம் மறைவானது, இன்னும் எத்தனையோ மறைவான அம்சங்கள் இருக்கின்றன. உடலும் மனிதனுடைய ஒரு அம்சம்தான். இப்போ உடலை பற்றி நாம் 100% அறிந்து கொண்டோம். இது மனிதனை பற்றிய முழுமையான அறிவியலா? நிச்சயமாக இருக்க முடியாது. மனிதனை பற்றிய மனம், அவனுக்குள் இருக்கக்கூடிய உயிர் போன்ற மறைவான தன்மைகளை பற்றிய புரிதலும் சேர்ந்தால்தான் மனிதனை பற்றிய முழுமையான அறிவியல் என்பது நமக்கு கிடைக்கும். சரியா? இப்போ ஒரு பூ இருக்கிறது, இந்த பூவுக்கு ஒரு வடிவம் இருக்கிறது, தோற்றம் இருக்கிறது. தோற்றம் என்றால் கண்ணுக்கு தெரிவது. கண்ணுக்கு தெரியாத ஒரு அம்சம் அந்த பூவினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது. அதை நாம் மனம் என்று சொல்வோம். அப்போ பூவினுடைய முழுமையான அறிவியல் என்பது, பூவை பற்றிய முழுமையான அறிவியல் என்பது அந்த மறைவான மனத்தை பற்றி படிக்கக்கூடியதும் சேர்த்ததுதான் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களை சார் இவர் கண் இப்படி இருக்குது, ஒரு வாய் இப்படி இருக்குது, ஒரு முடி கொட்டி போச்சு, ஒரு தொப்பையோட இருக்கிறாரு, இதுதான் இவரு அப்படின்னு முடிவு பண்ண முடியாதுல்ல. ஏப்பா எனக்கு என்ன தெரியும், என் மனசு எப்படிப்பட்டது, என்னுடைய நோக்கம் எப்படிப்பட்டது, இதெல்லாம் நீங்க பார்த்துதானே என்ன நீங்க கிரேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா இல்லையா? அந்த மாதிரிதான். அப்போ அறிவியல் என்பது என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பழத்தினுடைய வடிவம் தோற்றமானது, ஆனால் அதனுடைய சுவை மறைவானது. இங்க ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இன்றைக்கு நம்முடைய நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் பெரும்பாலும் தோற்றமானவைகளை பற்றியதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதுவும் தேவைதான். அது தேவையில்லை, அது தவறு என்று இங்கே சொல்ல வரவில்லை. ஆனால் அது ஒரு பகுதி தான். இன்னொரு பகுதியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இன்னொரு பகுதி விடுபட்டு விட்டது. அது எப்படியான பகுதி என்றால் அதிமுக்கியமான ஒரு பகுதி. இப்போ ஒரு பழம் இருக்குது. அந்த பழம் பார்க்க செம்ம அட்ராக்டிவா இருக்குது. ஒரு ஆப்பிள்னு வச்சுப்போமே, ஒரு மாம்பழம்னு வச்சுப்போமே, செம்ம அட்ராக்டிவா இருக்குது. ஆனா அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா புளிக்குது. அந்த பழத்தை நீங்க சாப்பிடுவீங்களா? ஃபர்தரா சாப்பிட மாட்டோம்.
யார்கிட்ட வாங்கணுமோ அவர் திட்டிக்கிட்டு இருப்போம். ஏமாத்திட்டாருங்க அவரு, நல்ல இனிப்பா இருக்குன்னு சொன்னாரு, கொஞ்சம் கூட இனிப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் திட்டிக்கிட்டு இருப்போம். அப்போ இங்க தோற்றமானது மறைவானதுன்ற 2 பிரிவுகள் நம்ம படிச்சிருக்கிறோம். இதுல எது மதிப்பு மிக்கது என்றால் மறைவானது. ஒரு பூவை வாங்குகிறோம், அந்த பூல மனமே கிடையாது. ஒரு பிளாஸ்டிக் பூ அப்படியே சூப்பரா 3D எஃபெக்ட்ல செமையா பளபளபளன்னு இருக்குது. அது ஒரு கோயிலுக்கு போயிட்டு இந்தாங்க சாமிக்கு சாத்திருங்கன்னா நம்மளதான் சாத்துவாங்க. என்னையா அது பிளாஸ்டிக் மாலை வாங்கிட்டு வந்திருக்கு. அந்த மனம், அந்த நறுமணம் என்பது மதிப்பு மிக்கது. சரியா? மனிதர்களுடைய மறைவான தன்மைகளை பற்றி நமக்கு சொல்லி புரிய வேண்டியதில்லை. நம்முடைய மனம்தான் எல்லாமே. உங்க மனசை விட்டுட்டு உங்க உடலை மட்டுமே வச்சு பண்றதுங்கிறது வந்து எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க? அப்போ நாம் அந்த விட்டு விட்டு அந்த பகுதி இருக்கிறதே, அந்த மறைவான தன்மைகளை பற்றிய புரிதல்கள், அதுதான் அதிமுக்கியமான பகுதி. அதை நாம் விட்டு விட்டோம். விட்டு விட்டு தோற்றமானவைகளை பற்றிய தன்மைகளை படித்துக் கொண்டு அறிவியல் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கோம். சோ அறிவியல் என்பது என்ன? ஒவ்வொரு படைப்பினுடைய முழுமைகளை பற்றிய புரிதல் தான் உண்மையான அறிவியல். ஆக அறிவியல் என்பதில் 2 பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று தோற்றமானவைகளை பற்றி அறிவியல், இன்னொன்று மறைவானவைகளை பற்றி அறிவியல். 2 சேர்ந்ததுதான் அறிவியல். அதை வந்து நம்ம மருத்துவ மரபுல அதை வந்து ஞானம் என்று சொல்வார்கள். ஞானம் என்பது ஒன்றின் முழுமையை அறிந்து கொள்வது. இப்போ தணிகை வேலன் சார் இருக்காரு, அவருடைய பிசிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் பத்தி நான் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றேன் அப்படின்னா, இது வந்து அவரை பற்றிய ஒரு அறிவியல், அவரை பற்றிய ஞானம் அல்ல. அந்த ரிப்போர்ட்ல அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் என்ன, இதெல்லாம் சேரும்போது அது தணிகை வேலன் சாரை பத்தின ஞானம். நமக்கு இங்கே ஞானம் தேவை. அறிவியல் என்பது போதுமானது இருக்குது. கூகுளுக்கு போனீங்கன்னா என்னெல்லாம் வேணும் உங்களுக்கு, எதுவும் விடுபட்டு போவதில்லை, எல்லாம் கிடைச்சிருது. கூகுளுக்கு போய் யூடியூப்ல போய் தெரிஞ்சுக்க முடியாத ஏதாவது ஒண்ணு இருக்குதாங்க இந்த உலகத்துல? எல்லாமே இருக்குதுங்க. ஆனா ஆல் அபவுட் மெட்டீரியல். சரி, ஸோ நாம் ஞானங்களை நோக்கிய பயணத்தில் இருக்கின்றோம். அதுவும் முக்கியமா இந்த அக்குபஞ்சர் வாழ்க்கை அறிவியல் என்பது படைப்புகளின் மறைவான தன்மைகளை பற்றிய புரிதல்களை அதிகமாக கொடுக்க வல்லது. அதுதான் நான் இந்த சப்ஜெக்டை வந்து தண்ணின்னு சொன்னேன். தட் இஸ் இது வந்து ஆப்ஷனே கிடையாது. இது நம்ம பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, இது படம் கிடையாது. அப்படியே இன்ட்ரெஸ்டா உங்களை கொண்டு போறதுக்கு இது இருக்கிறத நம்ம சொல்றோம், அதை நீங்க பாத்துக்கணும்.